நெஞ்சம் சொல்கின்றதே. தங்கம், நான் லொகேஷனுக்கு ரீச் ஆயிட்டேன். இங்க யாரையுமே காணோம். 7 மணி பேட்ச்னு சொன்னாங்க. என் கூட சேர்த்து 4 பேருன்னு சொன்னாங்க. அந்த 3 பேரையும் காணோம், அந்த ட்ரெயினரையும் காணோம். இரு யாரோ வராங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹாய்ங்க. ஹாய்ங்க. நீங்க டிரைவிங் கத்துக்க வந்திருக்கீங்களா? இல்லைங்க, நான் துணி காய் போடலான்னு வந்தேன். ஏங்க, நானும் டிரைவிங் கத்துக்கு தாங்க வந்தேன். வாங்க ஓட்டலாம் டிரைவிங் ஸ்கூலா? ஆமாங்க. 7 மணி பேட்சா? ஆமாங்க. உங்க கூட சேர்ந்து 4 பேரும் சொல்லியிருப்பாங்களே? ஆமாங்க. அதுல நானும் ஒருத்தி. ஓ சரிங்க. பார்க்க சாந்தமா இருக்காங்க, பேய் மாதிரி கத்துறாங்க. ஹலோ ஏங்க, வாங்கோட்ல டிரைவிங் ஸ்கூல் தானே? 7 மணி பேட்ச் தானே? என்கிட்ட 6000 ரூபா ஃபீஸ் வாங்கினாங்க. உங்ககிட்டயே தானே? ஆமா, ட்ரெஸ் கோட் ஏதோ சொன்னாங்களா? நான் வேற இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஷூ எல்லாம் போட்டிருக்கேன், என்ன டிரைவிங் பண்ண விடுவாங்கல்ல? நம்ம கிரவுண்ட்ல ஓட்ட போறோமா இல்ல ரோட்ல ஓட்ட போறோமா? கிரவுண்ட்ல தான். 1 மணி நேரம் இங்கே ஓட்டிட்டு இருக்கும்போது டயர்ட் ஆகும்ல, ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்களா? ஐயோ, யாரை விட அதிகமா கேள்வி கேட்கறாளே. ஆமா, ட்ரெயினர் எங்க? ட்ரெயினர் இதோ ட்ரெயினர் அங்க. என்ன வண்டியில வந்திருக்காங்க? அதுவும் சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டே இருக்கனால சரியில வந்திருப்பாங்களோ? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேம், கார் எங்க? அசிஸ்டன்ட் எடுத்துட்டு வராங்களா? இல்ல காரை பூஜை போட கொடுத்துருக்கீங்களா? நீங்க ரேசர் ரெஜிதா தானே? நான் ரேசர் ரெஜிதா இல்ல, சூப்பர் சுப்பு. 7 மணி பேட்ச்ல கார் ஓட்டத்துக்கு வந்திருக்கேன். சூப்பர் சுப்புவா? இன்னும் அந்த ட்ரெயினர் வரலையா? இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? பயங்கரமா கார் ஓட்டுறாங்கல்ல. இவங்க ட்ரெயினரா? இவங்களுக்கெல்லாம் எப்படி கால் எட்டுது? பா, இந்த மாதிரி ஒரு ட்ரெயினர்ட்ட டிரைவிங் ஓட்டி பழகிறதான் 25 வருஷமா கார் ஓட்டி பழகிறதுக்கு தவம் இருந்திருக்கேன். ஹாய், வெல்கம் டு வாங்க ஓட்டலாம் கேர்ள்ஸ் டிரைவிங் ஸ்கூல். நான் தான் உங்கள் ட்ரெயினர். ரம்யா, எதுக்காக நீங்கள் டிரைவிங் கற்றுக்க வந்தீங்க? அதுவா மேம், என் பாய் ஃப்ரெண்டோட லாங் டிரைவ் லடாக் வரைக்கும் போலான்னு இருக்கேன். அப்ப அவனே ஓட்டிட்டு இருந்தான். அவனுக்கு கை கால்லாம் வலிக்கும்ல, அதான் நானும் கார் ஓட்ட கத்துக்கிட்டு அவன் ஓட்ட நான் ஓட்ட அப்படியே மாத்தி மாத்தி மாத்தி. ஸ்டாப் இட். ஸ்ரீமதி, நீங்க மேம், நம்மளை சுற்றி எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. காரில், பஸ்ஸில், ட்ரெயினில், ஏன் ஃப்ளைட்டில் கூட மேம். மற்றவங்க ட்ரைவ் பண்ணி அதில் நான் ட்ராவல் பண்ண எனக்கு பயமாக இருக்குது மேம். அதனால தான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டு நானே செல்ஃப் ட்ரைவ் பண்ணி சேஃபாக போகலான்ட்டு இருக்கேன் மேம். மிருதுலா, மேம், நானும் என் கேங்ல இருக்கிற 10 பொண்ணுங்களும் 10 டாக்ஸி வாங்கி பல லட்சங்கள் பல கோடிகளில் பொருளை ஒரு டாக்ஸி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு நல்ல என்டர்பிரனருக்கு அவங்க பிஸ்னஸில் இருக்கிற A to Z தெரிஞ்சிருக்கணும். எங்கள் பிஸ்னஸ்க்கான A பாயிண்ட் டிரைவிங் கற்றுக்கிறது. அதனால தான் மேடம் டிரைவிங் கற்றுக்க வந்திருக்கேன். வெரி குட். சுப்புலக்ஷ்மி, எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல கார் வாங்கி கார்லயே ஹனிமூன் போலான்னு இருந்தோம். ஆனா எங்க கார் வாங்க முடியல. அதுக்குள்ள என் பையன் பிறந்து ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் இப்ப கல்யாணமே ஆயிடுச்சு. இப்பதான் கார் வாங்கியிருக்கோம். ஆனா எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் கார் ஓட்ட தெரியாது. அதனாலதான் நான் கார் ஓட்ட கத்துக்கிட்டு எங்க வீட்டுக்காருக்கும் கார் ஓட்ட கத்து கொடுக்க போறேன். போதும். நீங்க எல்லாரும் ஒவ்வொரு மோட்டிவ்ல வந்திருக்கீங்க. ஆனா இங்க நான் தான் ட்ரெயினர். இங்க நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுனா இருக்கலாம், இருக்கணும். ஹுக்கும் रेजिता का हुकुम. लेट्स गो. என்னம்மா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன 4 பேர் பின்னாடி கொண்டிருக்கீங்க? யார் வந்து கார் ஓட்டுறது? யாரோ ஒருத்தங்க முன்னாடி வாங்க. வெரி குட் ஸ்ரீமதி, கம் ஆன். இப்போ டிரைவிங்க்கு தேவையான சில முக்கியமான பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி தரப்போற. எல்லாம் கப்பு சிப்புன்னு கேட்டுக்கணும். சீட்ல உட்காந்தானே என்ன பண்ணணும்? என்ன மேம் பண்ணணும்? சீட் பெல்ட் போடணும். ரைட் சைடு வண்டி வந்தா ரைட் மிரர் பார்க்கணும். லெஃப்ட் சைடு வண்டி வந்தா லெஃப்ட் மிரர் பார்க்கணும். பின்னாடி வண்டி வந்தா அங்க பார்க்க கூடாது, இங்க பார்க்கணும். ஏபிசி ஆஃப் டிரைவிங்னா என்னம்மா?
ஏபிசியா அப்படின்னா மேம் ஆக்சிலரேட்டர், பிரேக், கிளட்ச். சரி, காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண பாப்போம். எப்படி மேம் மூவ் பண்ணணும்? வண்டி இப்ப மூவ் பண்ணோம்னா கிளட்சை பிடிச்சு ஃபர்ஸ்ட் கியரை போட்டு வண்டியை ரேஸ் பண்ணி கிளட்சை மெதுவா ரிலீஸ் பண்ணும். ஒரு நிமிஷம் மேம். எலுமிச்சம்பழத்தை டச் கூட பண்ண வேண்டியது தயார். நெக்ஸ்ட். மேம் ஒரு டவுட்டு. கேளுமா. இந்த கார்ல பலூன் வருமா? பலூனா? இப்போ நான் ரோட்ல வேகமா போயிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு லாரி வருது. நான் வேகமா போய் டமார்னு அந்த லாரியில அடிக்கிறேன். அப்போ இந்த கார்ல பலூன் வருமா? அது ஏர் பேக். அதெல்லாம் இந்த வண்டியில வராது. வண்டி எடு. மேம் இன்னொரு டவுட். நீங்க ஆக்சிலரேட்டர், பிரேக், கிளட்ச், ஏபிசின்னு சொன்னீங்க. ஆனா இங்க கிளட்ச், பிரேக், ஆக்சிலரேட்டர் தானே இருக்கு. அப்ப சிபிஎன் தானே சொல்லிருக்கணும். ஐயோ, இப்போ சைடுல வர வண்டியெல்லாம் சைடு மிரர் பார்த்து ஓட்டணும்னு சொன்னீங்க. இப்போ நான் சைடுல பார்க்கும்போது முன்னாடி வண்டி வந்துருச்சுன்னா எதை பார்த்து ஓட்டுறது? இப்போ நம்ம இந்தியால எல்லாம் ரைட்ல ஸ்டீரிங் இருக்கு, அதனால ஈஸியா ஓட்டிடலாம். இதே ஃபாரின்ல எல்லாம் லெஃப்ட்ல தானே ஸ்டீரிங் இருக்கு, அவங்கள எப்படி ஓட்டுறாங்க? இப்போ நான் வண்டி ஸ்பீடா ஓட்டிட்டு போறேன், கால்ல பிரேக் போடுறேன், பிரேக் விழுகல, ஹேண்ட் பிரேக்கையும் சேர்த்து போட்டா என்ன ஆகும்? செத்துருவோம். நீ போய் பின்னாடி உட்காந்து டவுட்ஸா யோசிச்சு வை. நம்ம அடுத்த செஷன்ல கிளியர் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட். தங்கம் தங்கம்மா. தங்கம், எனக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. மா, சீட் பெல்ட் போடுமா. தங்கம், என்ன சீட் பெல்ட் போட சொல்றாங்க தங்கம். அதான் என்ன காப்பாத்த நீயே இருக்கே, அப்புறம் எதுக்கு இந்த சீட் பெல்ட் எல்லாம்? ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டி மூவ் பண்ணு. தங்கம், ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டியை மூவ் பண்ண சொல்றாங்க. வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசக்கூடாது. நீ இப்ப போனை வைக்கல, உன் தங்கத்துக்கு சேதாரம் ஆயிரும். வண்டி ஸ்டார்ட் பண்ணு. சாரி மேம். மேம், நீங்க லவ் சாங் போடுங்களேன், வண்டி எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. என்ன பாட்டு போடலாம்? தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம். நீ இப்படியே போய் பின்னாடி கொஞ்சம் பாடிட்டு இருக்கியா? நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாமா? நெக்ஸ்ட். ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? 25 வருஷம் கனவு மேடம், இந்த ஸ்டீரிங்கை பிடிச்சி கார் ஓட்டணும்னு. அதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்படியே ஃபீல் பண்ணீங்கன்னா ஆர்டிஓ ஃபெயில் பண்ணிடுவாங்க. வண்டி மூவ் பண்ணு. என்ன மேடம் கண்ணாடி போடுறீங்க? மேடம் எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? அந்த அளவுக்குலாம் இல்ல மேடம், தூரத்துல வண்டி வந்தா கொஞ்சமா தெரியாது, அவ்வளவுதான். கண்ணாடி போட்டு டெஸ்ட்ல வண்டி ஓடினா ஆர்டிஓ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் லைசென்ஸ் கிடைக்காது. மேடம் இந்த விஷயம் உங்களுக்கு எனக்கும் தானே தெரியும், ஆர்டிஓக்கு தெரியாதுல. 25 வருஷம் கனவு மேடம், ஏதோ பார்த்து பண்ணுங்க மேடம். சொல்லி கொடுக்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன், அப்புறம் ரிஜெக்ட் ஆனா என்ன கேட்க கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் பதட்டமா இருக்கீங்க? நாளைக்கு உங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட். எப்போ வர ஆர்டிஓ தான் வருவாருன்னு நினைச்சேன், ஆனா நாளைக்கு வரவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆர்டிஓ. அந்த ஆளுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது, அதுவும் பொண்ணுங்க டிரைவிங் பண்ணா சுத்தமா பிடிக்காது. அவர்கிட்ட பாஸ் ஆகி லைசென்ஸ் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஐ ஹாவ் a plan. என்ன பிளான் மேம்? குட் மார்னிங் சார். என்ன ரெஜிதா, வர வர ஆளே பார்க்க முடிய மாட்டேங்குது. எங்க சார், நீங்க தான் திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க. நான்லாம் இங்கே தான் இருக்கேன். அம்மா, எங்க உங்க ஸ்டூடெண்ட்? இதோ இங்க நிக்கிறாங்க சார். ஓ, பெண்களா? கண்ணுகளா, என் சட்டப்பையில் எப்பயுமே 2 பேனா இருக்கும். ஒன்று பச்சை, இன்னொன்று சிகப்பு. என்னோட சர்வீஸில் பச்சைக்கு வேலை வந்ததே இல்லை, சிகப்புக்கு தான் அதிக வேலை வந்திருக்கு. பார்ப்போம் நீங்களாவது பச்சைக்கு வேலை வைக்கலான்னு. யார் முதல்ல வருது? சார் ஒரு நிமிஷம் சார். என்னம்மா செய்யற? இல்லை சார், என் வாழ்க்கையில் டிரைவிங்கில் இப்போ தான் முதல் அடி எடுத்து வைக்க போகிறேன். அதை லெமனில் வச்சு பக்திகரமாக ஆரம்பித்தேன் சார். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் சார்.
ஐயோ ஏமா என்னமா செஞ்ச கண்ணு இழுத்தமா போட்டு வந்த ஐயோ கண்ணு இல்லையே ஐயோ ரிஜிதா என்னமா ஸ்டூடெண்ட் கூட்டு வந்த நீ என்னமாச்சு ரிஜிதா சார் சூப்பரா 2 ரவுண்ட் ஓட்டிட்டாங்க சார். பாருங்க எலுமிச்சம்பழம்லாம் நசுங்கி இருக்கு. என்னவோ பண்ணி காரை ஓட்டி காட்டிட்ட. நெக்ஸ்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணுமா. வண்டி விட்டு போறேன்னு அப்புறம் சும்மா நொய் நொய் ஃபோன் பண்ணிட்டே இருக்க. எனக்கு கார் ஓட்டும் போது ஃபோன் பேசுறவங்களே பிடிக்காது, ஃபோன் பேசுறதும் பிடிக்காது. வை ஃபோனை. சார் என்ன சார் ஃபோன் எடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க ஃபோன் எடுத்தீங்கன்னா எனக்கு தானே கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி நான் அப்படியே புளி மரத்துல எங்கயாவது இடிச்சிட்டேன்னா நமக்கு தானே சார் பிரச்சனை. நமக்கு பிரச்சனைனா நம்ம ஃபேமிலிக்கு தானே சார் பிரச்சனை. நம்ம ஃபேமிலி பத்தி யோசிச்சு பாத்தீங்களா சார்? ஒரு ஜெனரேஷனே நீங்க அழிக்க பாக்குறீங்க. எனக்கும் ஃபோன் பேசுறவங்களை கண்டா பிடிக்காது. அதுவும் டிரைவிங் பண்ணும்போது ஃபோன் பேசுறவங்களை சுத்தமா பிடிக்காது. அம்மா ரிஜிதா, உன்னோட ஸ்டூடெண்ட்டை நல்லா ட்ரெயின் அப் பண்ணியிருக்க. என்னோட சர்வீஸில் இதை மாதிரி நான் ஸ்டூடெண்ட்டை பார்த்ததே இல்லை. ரம்யா, நீ பாஸ் ஆயிட்ட. வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இப்போ எனக்கு லைசென்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அது நேஷனல் பெர்மிட்டா இல்ல இன்டர்நேஷனல் பெர்மிட்டும் இருக்குமா? அம்மா, இங்கே வாங்கக்கூடிய லைசன்ஸ் இந்தியாவில் மட்டும்தான் ஓட்ட முடியும். வெளிநாட்டில் போய் வண்டி ஓடனா அங்கே போய் அப்ளை பண்ணி அதுக்குன்னு தனி லைசன்ஸ் வாங்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே ஓட்டி லைசன்ஸ் எடு. வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். சார் இன்னொரு டவுட்டு. இப்போ எனக்கு லைசென்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அதுல என் மூஞ்சி நல்லா இருக்கும்ல? ஆதார் கார்டு மாதிரி இருக்காது இல்ல? ஏன்னா என்னோட ஆதார் கார்டுல என் மூஞ்சி நல்லாவே இருக்காது. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். வண்டியோட மணியும். இப்போ எனக்கு லைசென்ஸ் கிடைச்சிருச்சுன்னா 2 லைசென்ஸா தருவீங்களா? ஒன்னு என் பர்ஸ்ல வச்சுப்பேன், ஒன்னு என் வீட்டுல வச்சுப்பேன். ஒன்னு தொலைஞ்சாலும் இன்னொன்னு யூஸ் பண்ணிக்கலாம்ல. லைசன்ஸ்னா ஒன்று தாம்மா கொடுப்பாங்க. நீ தாம்மா டூப்ளிகேட் போட்டுக்கணும். அம்மா, நீ வண்டியே ஓட்ட வேண்டாம். உனக்கு நான் லைசன்ஸ் கொடுத்துருவேன். கேள்வியா கேட்டேன், கொள்ளாதம்மா. ஏம்மா அழுகுற? சார் என்னோட 25 வருஷ கனவு சார் உங்களால தான் நிறைவேற போகுது. முதல்ல வண்டியை ஓட்டு. நிறைவேறுமா நிறைவேறாம பின்னாடி பார்ப்போம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுமா. ரஜிதா, என்னோட சர்வீஸில் இத்தனை பெண்கள் பாஸ் ஆன சரித்திரமே கிடையாது. முறையாக இத்தனை பேர் பாஸ் ஆகிட்டாங்க. அடுத்த முறை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறேன்னு பார்ப்போம். சார் இந்த ரேசர் ரெஜிதாவோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆனதா சரித்திரமே கிடையாது. சார் அடுத்த டெஸ்ட்ல பாப்போம். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் நம்ம EMI ராணி சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.